கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேதவாக்கு வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வைத்திருக்கிற எல்லைக்குள் மனிதனை கொண்டு போகாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு என்று சொல்லி கடவுளுக்கென்று நாம் வைத்திருக்கிறதான அந்த ஒரு எல்லைக்குள்ளாக ஒரு வட்டத்துக்குள் மனிதனுக்கு இடம் கூடாது. மனிதனை கொண்டு செல்லாதீர்கள். அப்படி கொண்டு செல்லும் பொழுது உங்களை மனிதன் கடவுளை விட்டு விலகிச் செல்ல அவன் வழிவகுத்து விடுவான். நீங்கள் அறியாமலே கடவுளை விட்டு தூரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்வீர்கள். சங்கீதம் 118 சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பதே நலம் என்று வசனம் சொல்கிறது. தேவப்பிள்ளையே, நாம் வாழ்கிற உலகம் ஒரு வஞ்சிக்கிற உலகம். ஆசை காட்டி மோசம் செய்யும் சமுதாயத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவரையே சார்ந்திருக்கும் ஒரு தேவப்பிள்ளைக்கு இந்த உலகம் ஒரு நாளும் சாதகமாகவே இருக்காது. உலகம் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் மனிதர்களை குறிக்கிறது. நமது வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் ஆண்டவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால் சில மனிதர்களுடைய நய வசனத்தினால் அவருடைய வார்த்தையினாலும் தீர்க்கப்பட்டு ஒரு சில நேரங்களிலே மனிதர்களுடைய வாக்குறுதிகளுக்கு நம்மை அறியாமலே அறிவிப்பட்டு விடுகிறோம். எவ்வளவுதான் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜீவித்தாலும் ஆண்டவருடைய அன்பிலே வைராக்கியமாய் வாழ்ந்தாலும் பிசாசு தந்திரமாய் மனுஷீக கண்ணிகளினால் நம்மை சிக்க வைத்து விடுகிறான். இதற்கு காரணம் நம்மை வழிநடத்துகிற தேவ பிரசனத்தை நன்மையும் அறியாமல் எழுந்து போக நாம் இடம் கொடுத்து விடுவது. இந்த பூமியிலே தேவன் நம்மை உண்டாக்கினதின் நோக்கத்தை மறந்து போவதுதான். அன்பானவர்களே, அனுதினமும் பலவிதமான மனிதர்களால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் அவர்களை நேசித்தாலும், வஞ்சனை இல்லாமல் பழகினாலும் முடிவில் கிடைக்கின்றதான பலன் அவர்களை உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் சவுக்காகவும் முள்ளுகளாகவும் மாறிவிடுகிறார்கள். அதனால் வருகிற வேதனை உங்கள் இருதயங்களில் ஜீரணிக்கவே இயலாது. இவ்வளவு நாளாக நாம் ஒரு மனிதனை நேசித்திருக்கலாம். இப்பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறதான அந்த காரியத்தை நினைத்து இவளா இப்படி செய்துவிட்டாள் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடியதான சூழ்நிலை உண்டாகும். என்னால் இதை நம்பவே முடியவில்லையே என்று கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற காரியங்கள் உண்டாகும். அநேகருடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவங்களில் கடந்து போயிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்டு. அநேக நேரங்களில் இவர்களாக இப்படி செய்தார்கள். இவர்களை பார்க்கும்போது, இந்த மனுஷனை பார்க்கும்போது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு நேராக இவன் போக மாட்டான்னு நினைத்தேனே, இவனை இவ்வளவு நம்பியிருந்தேனே, இவன் அதெல்லாம் செய்ய மாட்டான்ல நம்பியிருந்தேன், இவன் அதெல்லாம் செய்ய மாட்டான்ல நம்பியிருந்தேன். கடவுள் மீது ரொம்ப அதிகப்படியான அன்பு வைத்திருக்கிற மனிதனாச்சு, இவன் சுவிசேஷங்கள் சொல்லுகிற மனிதனாச்சு, கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கிற மனிதனாச்சு, ஊழியம் செய்கிற மனிதனாச்சுன்னு சொல்லி அநேக நேரங்கள் நாம் சிந்திப்பது உண்டு. காரணம், பிசாசு மனிதன் மூலமாக கொண்டு வருவதான கன்னிகள், வஞ்சக பேச்சுகள். ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த இடத்திலே மனிதனை சேர்க்கவே கூடாது. தாவீது தன் அனுபவத்திலே சொல்கிறான், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி 41 சங்கீதம் 9 வசனத்தை வாசிக்கும். பிராண சிநேகிதன், தன்னோடு கூட நெருங்கி இருந்தவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இந்த நாட்டிலே பார்க்கும்போது கணவனை ஏமாற்றுவதான பெண்கள்,
மனைவியை ஏமாற்றுவதான ஆண்கள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன் என்று சொல்லி அநேக நேரங்களில் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். சொந்தங்களை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். நண்பர்களை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். காரணம், எப்படியாவது நாம் வீழ்த்தப்பட, நாம் ஏமாற்றப்பட, வஞ்சிக்கப்பட பிசாசு வஞ்சக வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகளை, இச்சக பேச்சுக்களை உண்டு பண்ணி நம்மை வீழ்த்த அவன் எண்ணமுள்ளவனாக இருக்கிறான். வசனம் சொல்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கும். அப்படியானால் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று ஏசாயா 2:22 வாசிப்போம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்டதான அனுபவத்தில் வழியாய் கடந்து போகலாம். உலக மனிதர்கள் உங்களை துன்பப்படுத்தி வீணாய் பழிச்சொற்களை வீசி உங்கள் இருதயங்களை காயப்படுத்தும் போது ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் பாக்கியவான். காரணம், கொடிய யூதர்களும் பரிசேயர்களும் கூட அருள்நாதர் இயேசுவை காரணமில்லாமல் பகைத்தார்கள். பொய்யாய் குற்றம் சுமத்தினார்கள். அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை இந்த உலகம் பகைத்திருந்தாலும் நிச்சயமாய் அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற உங்களையும் பகைக்கும். கடித்து குதறடிக்கிற, நம்மை கடித்து குதறடிக்க துடிக்கிற ஓநாய்களுக்கு மத்தியிலே ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல உங்களை இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு எப்படி சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல வாய் திறவாதிருந்தாரோ அதே போல் நீங்களும் பொறுமையாயிருங்கள். இவையினால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விரோதிகளாலும் பாவிகளாலும் வசனைப்பான வார்த்தைகளாலும் பேசுகிறதான, வசனைப்பான வார்த்தைகளை செய்கிறதான இவ்விதமான விரோதங்களை சவித்த இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற வசனைப்பான மனிதர்களை அவர் கையாண்டாரோ, சகித்தாரோ, அதுபோல் நீங்களும் கூட இயேசுவை போல சகித்து கொள்ளுங்கள். இயேசுவையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு முன்பாக ஓடி முடித்த அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே துன்பப்படுத்தினது ஒரு நாளும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பாத்திரமாக காணப்படவில்லை. இந்த பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் உள்ளவைகளை ஒரு நாளும் பாத்திரமாக அவர்கள் எண்ணவே இல்லை. ஆண்டவருக்காக நீங்கள் சகிக்கிற ஒவ்வொரு தியாகத்தையும் அருள்நாதர் இயேசு தம்முடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நித்தியத்திலே ஆளுகையும் செய்வீர்கள். மரணபிரந்தியும் உங்கள் உண்மையையும் பொறுமையையும் பரிசுத்தத்தையும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் கொடுக்கிற மகிமையான ஜீவகிடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ஒருபோதும் தோற்றுப்போவதில்லை. ஆகவே மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை நம்புகிற அந்த சூழ்நிலையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரையே நம்பி வாழ்வோம். அவரோடு கூட யுகயுகமாய் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான அந்த வட்டத்துக்குள், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான அந்த இடத்துக்குள் ஒருபோதும் மனிதனுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். அப்படி நாம் கொடுக்காதபடிக்கு கடவுளுக்கு மாத்திரம் அந்த இடத்தை கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் நித்தியராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக, பாக்கியவான்களாக மாறும். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.